Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from 7 Sun Studying. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே பிளைனாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்டையர் டே எந்த இடத்துலையுமே நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஓகேங்களா, இன்றைக்கி நோ மூமெண்ட்ஸ், ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைக்கு வரணும்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் வரல, ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாகவே மார்க்கெட் வந்து இருக்கான். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் இருக்குது, ஏன் எதுக்கு செல் இருக்குது அப்படின்றத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே டிமாண்டை மெட்டிகேட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து எகைன் கீழேயும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த சோச்சுக்கு நமக்கு டிமாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிமாண்ட். ஓகேங்களா, ஆஃப்டர் சோச் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே வந்து போயிருக்கான். இது பாசிபிளா? நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாமா? இப்போது இந்த இடத்துல நம்ம பை வந்து பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பை வந்து பண்ணக்கூடாது. மார்க்கெட் இங்கே வந்துட்டு போயிருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம பை வந்து பண்ண வேண்டாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்படி நமக்கு ஒரு லிக்விடிட்டி வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா, சரி, இப்போ நமக்கு எங்கே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பை போகிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் தான் பை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதுவும் ஒரு லிக்விடிட்டி ஏரியாவாக இருக்குது அப்படின்றனால நமக்கு இதில் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம். ஸோ நம்ம டிமாண்டை வந்து எங்கே ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிமாண்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வித் கன்ஃபர்மேஷனோட தான் நம்ம பை வந்து பார்க்கணும். இப்போ சினாரியோ இதுதான், வித் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஏன்னா ஏஷியனோட லிக்விடிட்டி ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஏஷியனோட லிக்விடிட்டி ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதை ஹண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் அதுவும் இல்லாமல் நமக்கு எகெயின் மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் எகெயின் டிமாண்டுக்கு வந்துட்டும் பை ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி, இப்போது இன்னொரு சைடில் வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ 5 மினிட் நம்ம வந்து வந்திருக்கோம். ஓகேங்களா, அப்படியே 15 மினிட்ஸ் ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வரலாம். ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்குன்னா இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வந்து பார்த்தா இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஹையை மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு, இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கு, இந்த ஹையை எடுத்திருக்கு, ஃபுல்லாக லிக்விடிட்டி பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணியிருக்கான். அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு தான், இந்த லிக்விடிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட். அந்த டிமாண்டில் தான் நம்ம 5 மினிட்டில் டிமாண்ட் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து ஏஷியனாக இருக்குது அப்படின்றனால நமக்கு இப்போதைக்கு ஒரு டவுட்டுன்ற ஒரு சினாரியோவில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா, டவுட் ஸ்டேட்டில் இருக்கோம் நம்ம. ஸோ 5 மினிட்ஸுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிமாண்ட்லாம் பார்க்க வேண்டாம். 5 மினிட்டோட டிமாண்டை எடுத்துகிட்டு இதில் 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணலாம், ஒரு பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சப்ளை வரைக்கும் போடலாம். நான் இந்த சப்ளை வரைக்கும் தான் போட போகிறேன். ஓகேங்களா, எனக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா, அதனால் இந்த சப்ளையில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்னோடய ஒப்பீனியன், நான் ப்ரீவியஸாகவே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டர். ஓகேங்களா, இந்த சப்ளை ரொம்ப பெட்டர். அப்போது இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். கீழே இருந்து டிமாண்டில் பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 5 மினிட்ல இருக்கக்கூடிய டிமாண்டில்
1 மினிட் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்த்தே ஆகணும். 1 மினிட் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஜாக்பாட் என்ட்ரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? சரி, யூரோஎஸ்டி நமக்கு சப்ளை வரல. யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், டெய்லியை மிட்டிகேட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஹையை வந்து இங்கே எடுத்திருக்கான். பட் நமக்கு டிமாண்ட் கரெக்டாக இல்லை. ஸோ இதில் நமக்கு என்ட்ரி இல்லை. ஸோ இந்த லோவும் ஹண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஏயுடி யூஎஸ்டி மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே சோச் வந்து பண்ணியிருக்கான். இந்த இடத்துல சோச் நடந்திருக்கு. டெய்லி போகிறோம், வீக்லி. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு நம்ம ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். கவுண்டர் தான். டெய்லி 4 ஹவர் வந்திருக்கும். ஸோ சோச் அண்ட் அடுத்ததும் சோச் தான். அப்போது நமக்கு இந்த ஹையை எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஹையை எடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ நமக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டுக்கு போயிட்டான்னா பை ட்ரெண்டுக்கு போயிட்டான். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நான் பை வந்து பண்ணல. என்ன ரீசன்னா, நமக்கு ஸ்டில் இந்த சப்ளையில் மார்க்கெட் இருக்குன்றனால நான் ஹோல்டு பண்ணிட்டேன். இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்றனால நான் ஹோல்டு பண்ணிட்டேன். வேணான்னு சொல்லி நான் என்ட்ரி வந்து போகலை. பட் இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது, கீழே வரவும் சான்ஸ் இருக்குது. அதனால் 2 ஸ்டேட்டில் இருக்குன்றனால நம்ம அப்ரோச் பண்ணலை. நம்ம ரூலுக்கு மார்க்கெட் வரணும், நம்ம நினச்ச மாதிரி என்ட்ரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்டர் ஆகணும், இல்லைனா என்டர் ஆகக்கூடாது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம், இந்த சப்ளை வரைக்கும் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிமாண்ட் இஸ் 4 ஹவர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் லோ ஹிட் பண்ணி ஹையை வந்து சோஸ் பண்ணியிருக்கான். ஸோ கீழே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வரல. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே இப்போ இருக்கான். இந்த டிமாண்ட் நோட் பண்ணிக்கங்க. இங்கே வந்துட்டு பை போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லிக்விடிட்டி மூமெண்ட், இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி மூமெண்ட். இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே லிக்விடிட்டி பில்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றனால. மேலே ஒரு ஏஷியன் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஏஷியனும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் நம்ம பைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் பை போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஜிபிபி செஃப் டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குது, மார்க்கெட் வரல, ஸ்டில் வராமல் தான் இருக்கான். ஸோ அப்போ மேலேருந்து ஒரு கவுண்டர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு கவுண்டரும் வந்து ரெக்கவர் வந்து கரெக்டாக இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். பிஓஎஸ் சோச், பிரேக், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்திருக்கு. அப்போ சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதுதான் வந்து சப்ளை. இதான் வந்து சப்ளை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் சப்ளைக்கு வராமல் என்ன பண்ணிகிட்ருக்கான், கீழே போயிட்டுருக்கான். ஸோ அப்படி டிமாண்டுக்கு வந்துட்டோன்னா பை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பை வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ரீஃபைன்மெண்ட் வந்துருக்கான்னு பாருங்கள். ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹையை எடுத்த உடனே ஒரு பை வந்து கொடுத்துருந்தேன். இந்த டிமாண்டில் மார்க்கெட் ஹையை எடுத்த உடனே மார்க்கெட் மேலேயே போயிட்டான், மேலேயே ஒரு சோச் பண்ணிட்டான். இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுன்றது இதுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டில் இருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா?
ஸோ மார்க்கெட் பார்க்க தான் இப்படி இருப்பான், இந்த இடத்துல இப்படி இருப்பான். திடீர்னு இப்படி கீழே வந்து அடிச்சுட்டு இப்படி மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இடத்துக்கு வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? அதை மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரியுமே மூமெண்ட் கொடுக்கல, ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, உங்கள் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்டுட்ருக்கிற கண்டென்ட்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் ப்ளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.